டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக கல் உப்பு, 6 முந்திரி போட்டு லேசாக வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு நைஸ் பெஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள்தூள், வேக வச்ச முட்டையை போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. லேசாக கொதி வந்த உடனே 1 கிளாஸ் திக்கான பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி விட்டுக்கோங்க. கிரேவி திக்கான உடனே 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் கஸ்தூரி மேதி போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. வதக்கி வச்சுருக்க முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கான உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, ஜீரா ரைஸோட சூப்பராக இருக்குங்க. நீங்களே வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.